வணக்கம் நண்பர்களே. இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஒரு ஆடிஷன் தான் வந்திருக்கோம். நம்மளும் ஆடிஷன் வராத நாளும் இல்லை. மதுரையில் எங்கே ஆடிஷன் படம் போட்டாலும் வந்துடுறது. ஆனால் ஒரு படத்தில் வாய்ப்பு தான் கிடைக்கல. ஆனால் அந்த படத்துக்குனாலும் கிடைக்குமான்னு பார்ப்போம். யார் இதுக்கு நம்மளை யார் அழைப்பு விட்டுருக்காங்கன்னா நம்ம அண்ணன் வினோத்தரனும் நம்ம நண்பர் அக்கீம் தான் நம்மளை அழைப்பு விட்டுருக்காங்க. அந்த வீடியோ எடுக்க தான் அக்கீம் தான் எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. நம்ம எங்கே வேணாலும் நண்பர்களே சாப்பாடு கொண்டு போகிறது பசி தாங்க மாட்டேன். நம்ம சோறு முக்கியம் எனக்கு. அது வேலையோ இருந்தாலும் சரி, வேலை இல்லாலும் சரி, சோறு கொண்டு வருவேன் நான். என்ன என்பா? கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து புதுசாக கிடைச்ச ஒரு அருமை நண்பர் அக்கீம் பாய் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. அது அப்படிங்க சாப்பாடு உங்களுக்கு இல்லை, எனக்கு. ஓகேண்ணே. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். சாப்பிடலாம் கிடையாது, என்ன சோறு கம்மியாக இருக்குது. அக்கீம் பாய்க்கு எச்சி ஊறுது போய் அடியே. அதாவது நண்பர்களே, நம்மளும் ஆடிஷன் போய்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் ஒரு படத்தில் வாய்ப்பு கிடைச்ச மாதிரில ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. உங்களுக்கு எதுவும் கிடச்சிருக்கா? நான் பண்ணிட்டேங்க. என்ன பண்ணுற புறாடு விட்டுக்கிட்டு எங்களுக்கே கிடைக்கல, அவருக்கு நக்கிட்டு இருக்கேன். 2 படம் பண்ணிகிட்டு இருக்கேனே. என்னென்ன படம்? தகப்பன் பண்ணிகிட்டு இருக்கேன், அது போக மாஸ்டர் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் கூட அதிலெல்லாம் கமிட் ஆகிருக்கேன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் சும்மா குழந்தைலாம் இப்போ இருக்கும் சொல்ல யாரும் நம்பாதீங்க. அண்ணன் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2-3 படத்தில் கமிட் ஆகிருக்காரு. இப்போ வந்துருக்கிற படத்துல அவருக்கு நல்ல ஒரு சாப்பிடுங்க. என்ன சான்ஸ் இருக்குது? இல்லை என்ன சான்ஸ் இருக்குன்னு கேட்குறேன். அதெல்லாம் பெரிய சான்ஸ் இருக்கும்ண்ணே உங்களுக்கு. நண்பர்களே, வீதியில் நின்று சாப்பிட்டுட்டு ரோட்டில் இருந்து நின்று சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்படியே இந்த வீதியை மட்டும் காமினேன். அப்படி காமி. ஆடிஷன் நடக்கிறத பாருங்கள், அங்கிட்டு காட்டுங்க. இது எதுத்தா இங்கே தான் நண்பர்களே ஆடிஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏங்க ஒளிகிறீங்க? நம்ம சேனலுங்க. ஏய் அண்ணே, இங்கே வரேன். ஆம்லேட் காமினே. தரமான ஆம்லேட் நண்பர்களே, நல்ல ஆம்லேட்டு, ஒயிட் ரைஸு, சோறு அவ்வளோ போய் என் முன்னாடி குடுப்பு காது வீங்க போகுது நண்பர்களே. சோறு பாருங்க, நான் சின்ன குட்டி பையனுக்கு மாதிரி வச்சுட்ருக்கேன். பிளேடி ராஸ்கல்ஸ். மட்டன் குழம்பு வச்சு கொடுத்துருக்காங்க அக்கா. மட்டன் குழம்பா? ஆமாம், அருமையான மட்டன் குழம்பு நண்பர்களே. உள்ளே ஊற்றி வெளிக்கொண்டுதேன். அடா பாவிகளா நண்பர்களே, உருளைக்கிழங்கு குழம்புங்க. நீங்கள் ஒரு மட்டன் குழம்பு போட்டுறீங்க. வெறும் 1 2 3 4 5 6 உருளைக்கிழங்கு போட்டிருக்கா. எலும்பு குழம்புனே. இன்னைக்கு அடிக்கிற அடி வைக்கல பிதிக்கு ஓடுறவங்க ஆத்தா வீட்டுக்கு. பரவாயில்ல, ஆம்லேட் வச்சுருக்காயா? அது ஒன்று பெருசாக நல்லதுயா. இதை எடு நண்பா, இதை ருசிக்கு தானே சாப்பிடணும், ருசிக்கு சாப்பிடக்கூடாது. இப்படியே பழமொழி சொல்லியே பாதி உயிர் போச்சு. சும்மா இருங்க கிட்டு. அதை வைங்க, இங்கே வைங்க, அது மேலோட வைங்க. அப்படிங்க. இந்த ஆம்லேட் நீயே அவரும் பாதி பாதி சாப்பிடுங்க. சரிண்ணே. நான் விட்டு கொடு, நான் அப்படி தான் நண்பர் சாப்பிடுவேன். சாப்பிடுண்ணே. ஓகேண்ணே. இப்படி வீடு வாண்ணே. சாப்பிடுங்களா? சாப்பிடுங்கண்ணே. வாங்க வாங்க. படமா? சினிமா படம். ஏப்பா குண்டுமணி இல்லை, மீசமணி. மீசமணியா? நாலு பாய் சாப்பிடுங்க. என்னண்ணே மீசனே? நம்மளே அருமையான குழம்பு எனக்கு நல்லா இருக்குப்பா. நீ சாப்பிடுங்க. ஆம்லேட் எப்படி? சூப்பர்ண்ணே. கேமரா வந்து ஒரு நண்பர் எடுக்கிறாப்புல. சொல்லுங்க. பேர் சொல்ல வைக்கப்படுறாப்புல. இப்போ நீங்களா எப்படி ஆடிஷன் வந்து நடிக்க தானே போகிறீங்க? நடிக்க தானே போகிறீங்க. அப்புறம் எப்படி அங்கே நடிப்பீங்க? அப்போ ஊர் உலகமே உங்களை பார்க்காத நண்பா. நடிக்கிற ஆளுக்கு கூச்சமே. என்ன பார்த்து திண்டு காணும்? இந்த இருக்குண்ணே உங்க ஆமாண்ணே. இப்பயே 4 ஆம்லேட் வந்துருக்குது. முட்டை 2 முட்டை ஆளு உங்களுக்கு கொடுத்தது தப்பாக இருக்கு. இப்போ நான் எதுவுமே சொல்லுவேன், விமர்சனம் பண்ணக்கூடாது. சாப்பிடட்டும்ண்ணே. இப்போ ரோட்டில் நின்று சாப்பிட்றாரு. இன்னும் 1 வருஷத்தில் அண்ணன் கேரவனில் உட்காந்து சாப்பிடுவார். இப்படி உசி பேத்து ஒன்றுமில்லாமல் நிற்கிறேன். அது ரோடு வேலை. அப்படி சொல்லாதீங்க. நான் 20 வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கேன். சினிமாவில் வாய்ப்பு கிடைக்க முடியாது. ஒன்றும் கவலைப்படாங்க. ஆடிஷனுக்கு வரதான் கூப்பிட்றாரு. தொடர் முயற்சி வெற்றி தருணே. சொல்லிக்கிட்டே இருக்கேன், வெற்றி ஆக மாட்டேதே. வெற்றி ஆகும். ஆம்லேட் சாப்பிடுங்கப்பா. சாப்பிடுங்க. எனக்கு வேணும், நீங்கள் சாப்பிடுங்க. இவரு பாதி விடு. மணி 5 ஆச்சுண்ணே, போதுண்ணே. மதியம் சோறு கொண்டாந்தேன். 5 மணி ஆச்சு.
அவன் நண்பர் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துருக்காரு. வேமா சாப்பிட்ற கை வலிக்குதா இல்லைன்டாப்பா. சாப்பாடை கட் பண்ண சொல்லல, வீடியோவை சொன்னேன். அக்கீம் ரொம்ப குறும்புக்காருங்க, ரொம்ப சோட்டா. ஒரு நடிச்சா ஒன்றும் வந்து வில்லை இல்லைன்னா ஹீரோ தான் நடிப்பியா? அப்துல் கலாம் எது நினைச்சாலும் பெருசா வந்து அதமே கட்டி விடா இனிமேண்ணா யாரோ வந்துட்டு அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்ற? ஐயோ அப்பா நண்பர்களே, அசிஸ்டன்ட் ஐட்டம் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு. ஏய் ஓடி போயிரு. ஓகேம்மா, கட் பண்ணுவாங்க கேட்குறேன். அதெல்லாம் கட் பண்ண வேணாங்க. ஏண்ணே அம்மா சேனல்ல நீ உனக்கு கை வலிக்கல அப்புறம் எடுக்கணே. அதுதான் எப்படியும் ஆடிஷன் தான் வந்துக்கிட்டே இருக்கேன். ஒரு ஆடிஷன் விடாமல் வர்றேன். உங்கள்கிட்ட தான் சார் பேசுகிறேன். ஒரு எல்லா ஆடிஷனும் வந்துகிட்டே இருக்கேன். ஒரு படத்தில் வாய்ப்பு இல்லை. ஆமாம் சார். சாப்பிட்டீங்களா சார்? இந்த வந்துடுறேன் சார், வந்துடுறேன். ஓகே சார். நண்பர்களே, டைரக்டரே பார்த்தாச்சு, நேரடியாக போய் முட்டிட வேண்டிய சார்கிட்ட. நம்ம ஒன்லி புட்டு வீதம் போடுமா சார்? சொல்ல வருது இன்பா. சாப்பிடுங்களா? சாப்பிடுங்கண்ணே. சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்றீங்களான்னு கேட்குறீங்க. சும்மா பேச்சு கேட்குறத. நல்ல சாப்பாடு அதாங்க. எப்போயுமே வீட்டில் இருந்து உணவு சாப்பிட்றது உண்மையை ருசியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எந்நேரம் நானும் கண்டிப்பாக காலையில் 11 மணிக்கு வச்ச சாப்பாடு நண்பர்களே. போய் ஹோட்டலில் கிடைக்குமா? கிடைக்குமா? கிடைக்காது. அதான் வீட்டிலேயே சாப்பிட சொல்கிறீங்க. எப்பயுமே ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடக்கூடாது. சாப்பிடாங்க வேணாம். அரட்டலாம் மிரட்டி விட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். மிரட்டுறீங்களே. ரொம்ப எடுத்து சாப்பிடும். போதும், இந்தாங்க சாப்பிடுவோம். போதும். தரமான சாப்பாடு நண்பா. இந்த வெற்றி மாதிரி அண்ணே உங்களை கூப்பிட்டா வாங்க. நானும் சும்மா தான் சொன்னேன். சோறு கொஞ்சோண்டு சோறு தான். ஓகே நண்பர்களே, மற்றொரு வீடியோ சந்திக்கணும். கூட ஒரு மதுரை மீசம் பண்ணி அருமை நண்பர் இன்பா, பேரே சொல்லாமல் இருக்க கேமராமேன், ரொம்ப ரொம்ப நன்றி. மற்றொரு வீடியோ சந்திப்பு பண்ணுவேன். எல்லோரும் ஹெல்மெட்டை போட்டு சும்மா ட்ருன்னு ஓட்டிடுவேன். சுச்சு சுச்சு கட் பண்ணேன்.